தமிழ் வரலாற்றில் பட்டு பற்றி பேசுவது ரொம்ப அழகான ஒரு பயணம் மாதிரி இருக்கும். இது ஒரு துணி மட்டும் இல்ல, அது செல்வம், கலை, மரபு, ஆன்மீகம் எல்லாத்தையும் சேர்ந்த ஒன்று. பண்டைய தமிழகம் காலத்திலேயே பட்டு ஒரு முக்கியமான வர்த்தக பொருளாக இருந்தது. குறிப்பாக சங்க காலம், சங்கம் பீரியட் போது தமிழர்கள் வெளிநாடுகளுடன் கடல் மார்க்கமாக வியாபாரம் செய்தார்கள். அந்த வியாபாரத்தில் பட்டு துணிகளும் முக்கிய பங்கு வகித்தது. அந்த கால இலக்கியங்களான புறநானூறு மற்றும் அகநானூறு போன்ற நூல்களில் ராஜாக்கள் மற்றும் செல்வந்தர்கள் பட்டு உடை அணிந்திருந்தார்கள் என்று குறிப்புகள் இருக்கின்றன. பட்டு என்பது அப்போது செல்வ சின்னமாக கருதப்பட்டது. பின்னர் சோழர் காலத்தில் சோழர் பேரரசு நெசவு தொழில் மிகவும் வளர்ச்சியடைந்தது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பட்டு நெசவாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் உருவாக்கிய பட்டு துணிகள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இன்றைக்கும் காஞ்சிபுரம் மிகவும் பிரபலமான பட்டு நெசவு தளமாக இருக்கிறது. காஞ்சிபுரம் பட்டு உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. இது பழமையான நெசவு மரபின் தொடர்ச்சிதான். மேலும் பட்டு தமிழர்களின் கலாச்சாரத்திலும் ஆழமாக உள்ளது. திருமணம், விழா, கோவில் நிகழ்ச்சிகள் எல்லாமே பட்டு புடவையுடன் தொடர்புடையவை. அது அழகு மட்டுமல்ல, மரியாதை மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளம்.